அமைதியாக இரு, எதையும் தொடாதே. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பான்கேக் தயாரிக்கவும். அது முடிந்துவிடும். எளிதாக கை எனக்கு உதவும். சரி ஃபேரனே, அப்ப பாட்டி தவிர உனக்கு சுவையான தோசைகள் யார் சமைப்பார்கள்? யாரும் இல்லை. நீ குழந்தையாக இருந்த போது இருந்து நான் உனக்காக அவற்றை சுடுகிறேன். எனக்கு சிறந்த சமையல் முறை தெரியும். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. கை எனக்கு கொஞ்சம் காகாவோ கொண்டு வா. அதனால் பான் கேக்குகள் சுவையாகவும் மேலும் கருப்பாகவும் இருக்கும். அதனால தோசைகள் உடனே மிகவும் அழகாக மாறும். அவற்றை சாப்பிடுவது மிகவும் இனிமையாக இருக்கும். புதன்கிழமை மீண்டும் அதே செய்கிறது. பான்கேக்குகளை இரண்டதாக மாற்ற முயற்சிக்கிறது. ரெயின்போ, நீ என்ன செய்யற? சரி, எனக்கு மிகவும் சுவையான பான்கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு விசித்திரமான நிறமும் இருக்கும். கருப்பாக அல்ல, ஆனால் வண்ணமயமாக. விசித்திரம். ஏன் இந்த பான்கேக் கலவை பிழியப்படவில்லை? ஓ, கண் பகுதியில் பெரிய விஷயம் இல்லை. இதுவும் ரொம்ப சுவையா இருக்கு. என்ன ஒரு அழகான யூனிகார்ன். அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. என் பான் கேக்குகள் போலவே உன் பான் கேக்குகளும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நான் ஏற்கனவே ஒரு மலை அளவுக்கு பான் கேக்குகளை சுட்டுவிட்டேன். மேலே கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கவும். மேபிள் சிரப் சேர்ப்பதும் நல்லது. என் பேத்தி அதை மிகவும் விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். En fresh hierkuri al titulaire gersel. Hers like salter am curry strawberry syrup utruwen. Sex spidas foryan I was ringa me krichi. Bill sella selendical kuri அதிகமாக இருக்காது. எவ்வளவு பயங்கரம்! இந்த பான் கேக்குகள் உண்மையில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. எங்கள் நீதிபதி எந்த பான் கேக்குகளை விரும்புவார் என்று பார்ப்போம். அனைத்து பான்கேக்குகளும் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் யூனிகார்ன் பான்கேக் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறது. இது எப்படி ருசிக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம்! எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது நான் பாட்டியின் சிறப்பு பான்கேக்குகளை சுவைக்கப் போகிறேன். பார்ப்போம். அவை எப்போதும் போல நிஜமல்லாதவை. கடைசியாக இவை மட்டுமே மீதம் இருக்கின்றன. அவை எவ்வளவு பயங்கரமாக உள்ளன! இவை சிலந்திகள். புதன்கிழமை எனக்கு அவற்றை பார்த்தால் பயமாக இருக்கும் என்று தெரியாதா? எனவே உடனே இந்த பூச்சிகளை என் பான்கேக்கில் இருந்து அகற்றி விடுவேன். இப்போது அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்பதை அறிய முடியும். அவை மிகவும் நன்றாக உள்ளன. ஆனால் வெற்றியாளரை தேர்வு செய்வது மிகவும் கடினம். எப்போதும் பாட்டியின் பான்கேக்குகள் சிறந்தவை. ஆகவே இதுவே வெற்றியாளர். பெண்ணே, கோபப்படாதே. ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். இப்போது எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்க வேண்டும். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உருளைக்கிழங்கை அடிக்கடி வறுக்க மாட்டேன். கை வழியிலே வராதே. நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். ஏய், ரெயின்போ, நீ எங்களை தொந்தரவு செய்கிறாய். என்ன? ஓ, மன்னிக்கவும். துருப்பிடிக்காததால் நான் எதையும் கேட்கவில்லை. இனிமேல் நான் கவனமாக இருப்பேன். எப்படியோ என் உருளைக்கிழங்குகள் கிட்டத்தட்ட தோல் சீவப்பட்டு விட்டன. அதை நன்றாக வெட்ட வேண்டும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் துண்டுகள் சரியாக பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். ஆனால் ஏன் வெவ்வேறு நிறங்களில் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யக்கூடாது? இது மோடினலா இருக்குது. அதுக்கு மேலாக இது தனித்துவமானது. பிராவோ, ரெயின்போ, நீ எப்போதும் அற்புதமாக இருக்கிறாய். பாத்திர எண்ணெய் சர்க்கரை வந்துருச்சாதா? ஏன் இவ்வளவு ஊற்றுகிறாய்? சரி. பாட்டி, உங்களின் உதவிக்கு நன்றி. முதல் தொகுப்பு உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே முடிந்துவிட்டது. நீங்கள் வெறும் துண்டுகளை அழகாக ஒரு தட்டில் ஒழுங்குபடுத்த வேண்டும். இதோ, இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கும் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். மேலும் அடுப்பை சூடாக்க வேண்டும். இப்போது எண்ணெயில் உருளைக்கிழங்குகளை சேர்க்கலாம்.
இது எரியாமல் கவனமாக செய்ய வேண்டும். நீ புதன்கிழமை நான் சட்னி கொஞ்சம் கடனாக வாங்கலாமா? நான் கொஞ்சம் எடுப்பேன். நன்றி. சரி, என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. அதை ஒரு தட்டில் வைக்க மட்டுமே உள்ளது. என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள். இதோ. ஆஹா, நானும் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? இப்போது நான் உங்களுக்கு உண்மையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன என்பதை காட்டுகிறேன். கேண்ட், ஒரு கருப்பு எண்ணெய் கொண்டு வாருங்க. அடே சுத்தி. ஓ இல்ல, நான் எப்போதும் மறந்து விடுகிறேன். மற்றொரு பக்கத்தையும் தெளிக்க வேண்டும். ஆனால் சரி, நான் எப்படியும் உருளைக்கிழங்குகளை கருப்பாக வண்ணம் பூச போகிறேன். இதை உணவு பசை வண்ணத்துடன் செய்வேன். கேண்ட், உன் உதவிக்கு நன்றி. சசைனிக்கான எடுத்து செல்லலாம். இப்போது என் பனி உருளைக்கிழங்குகளை அழகாக ஒழுங்குபடுத்துவது. இந்த சுற்றில் என் உருளைக்கிழங்குகள் வெல்லும் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. கொஞ்சம் கெட்சப் அருமை. எவ்வளவு அழகாக இருக்கிறது எல்லாம். எங்கே தொடங்குவது? ஒருவேளை முதல் ஒன்று புதன்கிழமையின் உருளைக்கிழங்குகள் ஆகலாம். அவள் மீண்டும் ஏதோ கருப்பு செய்தாள். அது குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இப்போது எதுவும் இல்லை என்பதில் வருத்தம். பிராவோ, இது மிகவும் நல்லது. சரி, பாட்டியின் உருளைக்கிழங்கை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்லவர்கள். மேலும் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் அவற்றை ஏற்கனவே சாப்பிடுகிறேன். ஓ, கடைசி ஒன்று. ஏன் அவள் வெறும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட முடிகிறது? மூன்றாவது ரெயின்போவிலிருந்து இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ ஆம், இது சுவையாக மட்டுமல்ல, மிகவும் அழகாகவும் இருக்கிறது. இதையும் ஒரே நேரத்துல சாப்பிடுவேன். ஆஹா, நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். எண்ணெய் பிடி. பெண்களே, நாமெல்லாம் வென்று விட்டோம். வெள்ளிக்கிழமை கையில் என்ன ஒரு மோசமான கையெழுத்து. மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த முறை எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன். அது முடிஞ்சிடும். எளிது. நான் இன்னும் பர்கர்கள் சமைக்கல, ஆனால் அதுல எதுவும் சிக்கலானது இல்லை என்று நினைக்கிறேன். கத்தி எங்க? இது புதன்கிழமை கத்தியை கவனமாக பயன்படுத்தவும். இவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. சரி, பனை கற்றையை 2 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் வாணலியில் வறுக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கட்லெட் சமைக்க தொடங்கலாம். அது மேன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது இது உண்மையில் சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சீஸ் சேர்த்தால் கேடு இல்லை. நீங்க பர்கர் செய்ய தொடங்கலாம். ஒரு ஃபன், ஒரு லெட்யூஸ், வின்பிஸ், சீஸ், அவனுமே கொஞ்சம் சாஸ், டாடா பர்கர் ஷர்ட். ஒரு பனைப்பிடி. ஓ, நான் அதை பயமுறுத்தியதாக நினைக்கிறேன். அப்படி பையன் நினைக்கல. இனி வானொலி இல்லை, பரவாயில்லை. நான் சிண்டிக்காக எனது சுவையான இனிப்பு பர்கரை சமைக்க போகிறேன். அவள் இதனால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள். பண்களை பதிலாக நான் டானட்களை பயன்படுத்துறேன். மேலே சில சாக்லேட் மற்றும் அடுத்தது சில சுவையான சாஸ். இது உண்மையில ரொம்ப புளிப்பா இருக்குது, ஆனா ரொம்ப நல்லது. இப்பொழுது சில மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் மார்மலேட்ஸ், ஸ்ட்ராபெரி சிரப். பின்னர் நான் சர்க்கரை மற்றொரு டோனட் பகுதியால் மூடுவேன். இவ்வளவு சர்க்கரை. பர்கருக்கு மேல் பண்ண போறேன். அது ஒரு தலை வடிவில் இருக்கிற பர்கர். மோஸ்ட்லி நான் சுவேன் கட்லெட் இருக்கணும். நான் நிச்சயமாக கருப்பு பண்களை பயன்படுத்துவேன். அதுல நான் ஒரு சீஸ் துண்ட வைப்பேன். சீஸ் வழியாக நான் காட்டுவது போல வெட்டப்பட வேண்டும். மேல் பணியில் 2 துளைகள் செய்வேன். கெண்ட், எனக்கு கொஞ்சம் மஸ்டர்ட் கொண்டு வா. சில துளைகள். இப்போ நான் அங்கே மஸ்டர்ட் வைக்க போகிறேன். கெண்ட், நீ சீக்கிரம் செய்யலாமே. அதை நேரா ஊற்றுகிறேன்.
Beim Brin Allerikain sur the Recover Sikring, Bandigwan Diversarine, Sountic Borban, Malmers, Sauce, Burger, Kitatayachin, Sawns, Dalakuchilin, Samkril, Sunspeed Vines, Creepy and Avachirandar Paranga, Avon, Ankurayum, Burunga Tayara Irakaran, Cindy, Verivaga, Ada Saperde. எவ்வளவு குளிர்! ஓ வென்ஸ்டே, நீ மீண்டும் என்னை பயமுறுத்துகிறாய். அப்படியென்றால் பர்கர் முழுமையாக இருக்கிறது. அவை மாமர்லேட் கண்களா? அவையே நான் அவற்றை விரும்புகிறேன். இப்போது பர்கர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தொப்பி வடிவத்தில் அதை உருவாக்கும் யோசனை மிகச் சிறந்தது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சியடைகிறேன். ஆனால் அதிகமாக சாப்பிடாமல் இருக்க அடுத்த பங்கேற்பாளரிடம் செல்வேன். என்னக்காக என்ன தயாரிச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். உங்க பர்கர் நிச்சயமாக ருசியாக இருக்கிறது, ஆனால் இது சாதாரணமாக இருக்கிறது. நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். ரெயின்போ என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அவளின் பர்கர் நிஜமல்லாதது போல தெரிகிறது. எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுவையாக இருந்தாலும் இனிப்பு. நான் மதிய உணவு சாப்பிட விரும்பினேன். எனவே இந்த சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெறுகிறது. இறுதியாக வெற்றி வரும் என்று எனக்கு தெரியும். இந்த முறை எனக்கு தாகமாக இருக்கிறது. ஒரு காக்டெயில் மூலம் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். நான் உன்னை ஆச்சரியப்படுத்த முடியும். இது முடிஞ்சிடும். ஒரு காக்டெயில் என்று சொல்றீங்களா? நான் முயற்சிக்கிறேன். கென்ட், என்னை தொந்தரவு செய்யாதே. சரி, இங்கே இந்த ஆடம்பரமான மில்க் ஷேக்குகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன? முதலில் பால் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் அதில் முழு சாக்லேட் பார் ஒன்றை உருக்கினால் அது சிறப்பாக இருக்கும். அதை உள்ள வச்சு நல்லா கலக்குவோம். நான் அந்த காக்டெயில ஒரு பிராண்டட் மக்களை பால் மாடுவேன். சிண்டி கில்ச்சரோட இருப்பாள் அப்படின்னு நம்புறேன். அவளுக்கு காகாவோ பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். எனவே அவளுக்கு என் காக்டெயிலும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். காகாவை விளையாடுவது சலிப்பாக இருக்கிறது. ஏன் ஒரு குளிர்ச்சியான ரெசிபி படி ஒரு காக்டெயில் செய்யக்கூடாது? முதலில் எனக்கு ஒரு வெள்ளை சாக்லேட் பார் வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு மீதியை பால் சேர்த்து உருக்குவேன். வெள்ளை சாக்லேட் உங்கள் காக்டெயில பழுப்பு கசிவாக மாற்றாது. இப்போது கொஞ்சம் சர்க்கரை. கொஞ்சமா? கண்டிப்பாக. முக்கியமானது என்னவென்றால் இது ருசியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். ஐயோ, ஓ, அது கொஞ்சம் அழுக்காகிச்சு. ஆனா பரவாயில்ல, பால் ருசியா இருக்குது. அதனால நான் ருசியா இருக்கேன் அப்படின்பதை குறிக்குது. என் காக்டெயில மேலும் பிரகாசமாக்க நான் கொஞ்சம் உணவு நிறம் விடுவேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அதை கிளறுவோம். சரியானது. நீங்கள் உணர்வுடன் கூட பரிசோதிக்கலாம். உதாரணமாக, அலங்கரிக்கப்பட்ட ஜாரில் ஒரு காக்டெயில் பரிமாறலாமே. சிண்டி இப்படிப்பட்ட ஒரு செயலை மதிப்பார் என்று நினைக்கிறேன். வாவ், அதில் ஊற்றுகிறேன். இப்போ கொஞ்சம் விசிறப்பட்ட கிரீம் சேர்க்க நேரம் வந்துச்சு. ஏனெனில் இது மிகை ஆகாது. அனைவருக்கும் இது பிடிக்கும், எனக்கும். மேலும் மார்ஷ்மெல்லோஸ் மறக்காதீர்கள். இப்போ ஒரு ஸ்ட்ரா எட்ஜாட். ஓ, புதன்கிழமை. ஓ சரி, நானும் ஒரு ரொம்ப தனித்துவமான காக்டெயில் செய்வேன். முதலிலே அது ஒரு குளிர்ந்த மண்டையில் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். இது அருமையாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் வழக்கமான காகாவை உள்ள ஊற்றுவேன். ஆனால் அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக நான் அதனோட கிரீமை சேர்த்துடுவேன். என்னிடமும் வௌவால்களின் வடிவில் ஜெல்லி மிட்டாய்களும் உள்ளன. சிண்டி கண்டிப்பாக இதை விரும்புவாள். தயார். சிண்டி, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. புதன்கிழமை உன் காக்டெயில் மூலம் தொடங்கலாம். இது மீண்டும் பயங்கரமாக தெரிகிறது. இந்த பயங்கரமான மார்மலேடை நான் கண்டிப்பாக சாப்பிட போவதில்லை. சுவையானது, ஆனால் மிகவும் சாதாரணமான காகாவோ போல தெரிகிறது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். அவரிடம் எல்லாவற்றிலும் அழகான குவளை இருக்கிறது. வாவ், மீண்டும் காகாவோ. மிகவும் எளிது. ரெயின்போவின் காக்டெயில் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நம்புகிறேன். ஏ வாவ், எவ்வளவு டாப்பிங்ஸ்! இதோ இது ஒரு உண்மையான காக்டெயில். ரெயின்போ, இந்த முறை வெற்றி உன்னுடையது. ஹூரே!
நான் மிகவும் முயன்றேன். வரவேற்கிறோம். நான் எப்படி இவ்வளவு அவ்வளவாக அமைந்து விட்டேன். என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே. ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை பெற நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும், எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கிருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக இருக்கிறது. சரி, எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பையனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன, நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல, இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி ஜெட் சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா, சரி, ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அது அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய். சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன்.
என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய் க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு TIC டாக் டோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. இடம் பயின்று ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. என் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்து செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள் தெரியுமா? மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்க தான் ஏகப்பட்ட புழு. நீ மட்டும்தான் மீந்திருக்கிறாய். ஏய் சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல. நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ். அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். ஏய், எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. ஹா, அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? ஆள்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா. என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள்ள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். எனக்கு சிறிய பிஸ்ஸா கிடைத்தது. எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது. நறுமணம் அருமையாக உள்ளது. மகளிரே, எனக்கு பெரிய பிஸ்ஸா இருக்கிறது. என DIY துவங்குவோம். என் பிஸ்ஸாவை விரைவாக கையாண்டு விடுவேன். ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன். அப்படியே போங்கள். சரி, நான் தொடங்க போகிறேன். நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன். பார், இது மிகவும் சூப்பராக இருக்கிறது. சாதாரண முக்கோண துண்டுகளைப் போல இல்ல. அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன. நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும். வாவ், இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா? நிச்சயமாக இல்ல. இது எனது முறை. திரும்புங்கள். ஆஹா, இது பிஸ்டாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி. இது முக்கோணங்களாக உள்ளன. மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம். சரி சரி, அது நல்லா உள்ளது. சரி, உங்கள் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்துவிடும். அருமை. ஆம். ஆஹா, நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அவளை ஊக்கமூட்ட நாம் வேண்டும். போ, தொலையாதே நான்சி. நீ போராளி. ஆமா, நான் ஒரு போராளி. நான் எல்லாமும் சாப்பிட முடியும். ஓ, அதென்ன? ஆமா ஜில், நாங்கள் அவளை உதவினோம். நான்சி, நீ அருமை. ஓ, மீண்டும் சிறிது உணவா?
நீ பெரிய சூப்பர் சூப்ஸ் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்லது. வாவ், ஹா, என்னுடையதை பாருங்கள், அது பெரியதாக இருக்கிறது. ஜில், நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய்? ஓ, அது குழந்தை அல்ல, இது எனது சிறிய சிபா சிப்ஸ். இது சிறியதாக இருக்கலாம், ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது. அதை விரைவாக சமாளிக்கிறேன். ஹே, ஜில்லை பாருங்கள், அவள் காலியான குச்சியை தின்று கொண்டிருக்கிறாள். ஆஹா, ஓ, அது முடிந்து விட்டது மிகவும் வேகமாக. சரி, எதுவாக இருந்தாலும். ஆஹா, நான் தொடர்ந்தால் மகிழ்ச்சி. பிரிங்கிள்ஸ், அதை எவ்வாறு திறப்பது? விரைவாகவும் எளிதாகவும். மன்னிச்சு ஆணி, நான் எங்கே இருந்தேன்? ரசிக்கும் போது இது எப்போது முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான யோசனை. என்ன அவள் என்ன செய்கிறாள்? நமக்கு சிறிது மண் வாசனை சேர்க்க வேண்டியதுதான். இது சூடாக இருக்கும் பெண்களே. இப்போ எனது பெரிய உருட்டு இனிப்பு பானமாக மாறிவிட்டது. இப்ப ஒரு ஸ்ட்ரா வச்சு இதை முயற்சி பண்றோம். ருசிகரமானது, இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வருத்தமே. நன்னா ஒழுக்கு இல்லை, கவனமாக இரு. ஹூ, எனது வாழ்க்கையை பற்றி திரும்ப பெறுகிறேன். சரி, நான் முன்னேறுகிறேன். வாவ், ஓ, என்ன? ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது பெண்களே. நான் அதை தூக்க முடியல, எனக்கு உதவுங்கள். இழு இழு. நான் களைத்து விட்டேன். இவை மிகப்பெரிய. உடனே நிறுத்து. ஒரு யோசனை. எனது சுத்தாடி. பெண்களே, தயாராகுங்கள். இப்பொழுது இந்த சுபா சப்ஸ் பரிதாபம் அடையாது. இன்னும் சில அடிகளால் இது நிச்சயம் உடைந்துவிடும். இன்னும் கொஞ்சமே உள்ளது. அற்புதம். இப்போது உன்னை முயற்சி செய்கிறேன். சரி, பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் பெரும்பாலும் வேண்டும். ஓ, இன்னும் அதிகம் இல்லை. எல்லாவற்றையும் முடிப்பேன். கேட்டைகள் மிகவும் சுவையானவை. என்னிடம் கிடைத்தது. மிக சிறிய பாட்டில். இங்கு பாருங்கள், ஒரு பெரும் கொலா பாட்டில். நான்சி, அது பிரபலமான பாடலா? சரி, நீ குறுகிய அழகே. ஓ, பாருங்க, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. முடிஞ்சிட்டா? ஆனா எனக்கு இன்னும் வேண்டும். இது இப்போ நீ கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்கிறேன். அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது. நன்றா? என்ன? அது அவ்வா, அடியில் ஏதோ இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும். நானே உன்னை அங்கே விட்டுவிட முடியாது. கேண்டி. ஓ, என் விரல். அது சிக்கிவிட்டது. இப்போது நான் உதவுவேன். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு சரியான தீர்வு உள்ளது. எனக்கு வாருங்கள். என் விரல் தள்ள. உன் விரல்? நான் உன்னை காப்பாற்றுவேன். அதுவே சரி. இப்போது இது பெர்ஃபெக்ட். உங்களை என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஆனி, போ. எளிது. உஃப், இது மீண்டும் கனமாக இருக்கு. உஃப், நீ செய்வதெல்லாம் அப்படிதான். ஆனால் இது அருமையாக சுவையாக இருக்கு. பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். இது அப்படியே யதார்த்தம். ஆனி, நீ கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாய். என்ன? ஓ, எவ்வளவு இனிமை. அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானிக்கு உள்ளது. இது எனக்கு போதும். பெண்களே, எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது. ஒரு யோசனை. ஒரு சிறிய சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை. இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய பாத்திரம் தேவை. அடுப்பில் வைக்கிறேன். சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம். ஆஹா, சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன். இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து. ஓ ஹேயா, இது எல்லாம் உருகிவிட்டது. ஹூரே, இது சூடான சாக்லேட் ஆகியுள்ளது. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அடுத்து யார்? ஓ, நான் உன்னை வேண்டும். சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள். இதற்கும் மேலான முறை என்ன? ஆஹா, சாக்லேட் அற்புதமா தெரியுது.
நான் முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? இந்த சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பெண்களே, பாருங்கள். மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் நெரிக்க எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன். நான்சி, நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய். இந்த கைகளை பாத்தீங்களா? இப்போ அவை கலை படைக்கப் போகின்றன. வாடா, ஒரு சாக்லேட் வீடு. சரி, தான் முயன்று பார்ப்போம். இதுக்கு சுவையா இருக்கு. ஓ, ஒரு யோசனை. பாருங்கள், நான் கூரையின் கீழ் இருக்கிறேன். ஆமாம், அந்த கூரை அற்புதமாக இருக்கிறது. பெண்களே, அந்த முறையில் என்னை பார். இது என்னுடைய சாக்லேட். நான் அதை புசிப்பேன். ஆஹா, சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன. மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன. சரி, மிகவும் சற்றேதான் மிஞ்சியது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். கடைசி துண்டு அதுதான். ஓரே, இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது. ஓரியோ இது. வாவ், நீ ஜொங்மாள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் நாங்கள் அல்ல. எனக்கு மிகச்சிறிய குக்கி கிடைத்திருக்கிறது. சரி, உடனே அதை சாப்பிடுகிறேன். அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும். நாம் அதை முயற்சி செய்கிறோம். மதுரமானது. எனக்கு பால் இருக்கிறது. எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். பெண்களே, உங்கள் அழகுக்காக. ஓ, இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது. நின்றுவிட முடியவில்லை. இது சுவையாகவும் இருக்கிறது. இது என்ன? அடுத்தவர் யார்? ஓ ஓ அப்படித்தான். இப்போது என்னுடைய முறை. ஆமாம், இது சுவையாக தெரிகிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், பால் இல்லாமல் ஓரியோ அல்ல. கேப்டன் ஓரியோ பால்கரைகளுக்கு போகும் நேர்த்தியான பயணத்தில் செல்கிறார். ஓ மாயா, கேப்டன் ஓரியோ பாலை பகுதியில் மயங்கி விட்டார். நாங்கள் உன்னை பிடித்து விடுவோம். ஹே ஓரியோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதோ கேப்டன் ஓரியோ. நான் உன்னை கூறுவேன் எப்படியாவது. ரத்தத்துக்கு பசித்த நான்சி விட உங்களுக்கு தப்ப முடியாது. நான் முடித்து விட்டேன். ஜோ, உன் முறை. ஆமா, சரி. ஊட்டி ஊத்த உப்பு பிசாசுயரும் அதுக்கு தப்பி வர முடியாது. ஓ ஹாம், இது தெளிவாகவே வேலை செய்யவில்லை. அமைதியாக இரு. பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான். சரியானதுதான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும். நாங்கள் முயல்வோம். பெண்களே, பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? அதை பிடிங்க அண்ணி. மிகவும் சுவையான நிரப்பு. இந்த வழியில் இது 100 முறை விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு ஓரியோ மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்துவது கடினம். அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது. பவர்